அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முகலாய பேரரசு அப்படிங்கிற லெசனில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று பார்ட் 1 வீடியோவில் 60 வினாக்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்ட் 2ல் 63 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சிவாஜியின் தந்தை யார்? சிவாஜியின் தந்தை யார்? ஷாஜி பான்ஸ்லே. ஷாஜி பான்ஸ்லே. ஷாஜகான் ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் எத்தனை ஆண்டுகள் கைதியாக இருந்தார்? ஷாஜகான் ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் எத்தனை ஆண்டுகள் கைதியாக இருந்தார்? ஆன்சர் 8 ஆண்டுகள் கைதியாக இருந்தார். தம்முடைய 3 சகோதரர்களையும் கொலை செய்துவிட்டு அரியணை ஏறிய முகலாய அரசர் யார்? தம்முடைய 3 சகோதரர்களையும் கொலை செய்துவிட்டு அரியணை ஏறிய முகலாய அரசர் அவுரங்கசீப். முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம் என்ன? முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம் என்ன? கிபி 658 1707 வரைக்கும். முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் யார்? முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர், ஓகேங்களா? ஆன்சர் அவுரங்கசீப். அதாவது முகலாய மன்னர்களில் நிறைய மன்னர்கள் கடைசியாகவும் இருப்பாங்க, ஆனால் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லப்படுறது அவுரங்கசீப் தான். சரியானதை கண்டறி. ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் அவுரங்கசீப். ஆலம்கீர் என்பதன் பொருள் நாட்டை கைப்பற்றியவர். அவுரங்கசீப் தமது தந்தை ஷாஜகானை கைதியாக்க விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. இந்துக்களின் மீது ஜிசியா வரியை நீக்கினார் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் அவுரங்கசீப் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி, மீதி எல்லாம் தப்பாக இருக்குது, ஓகேவா? அடுத்தது, ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன? ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன? உலகத்தை கைப்பற்றியவர். உலகத்தை கைப்பற்றியவர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1658 முதல் 1681 இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவைச் சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமானது. இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்ததுங்கிறாங்க. அப்போ இதில் எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. சிவாஜி தன்னை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்த ஆண்டு என்ன? சிவாஜி தன்னை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்த ஆண்டு என்ன? கிபி 1674. தம்முடைய எத்தனையாவது வயதில் மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார்? ஆன்சர் 90 வயது, ஓகேங்களா? 1707 மரணம் அடைகிறார். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை நிறுவிய இடம் எது? பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை நிறுவிய இடம் எது? பாண்டிச்சேரி. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கூற்று 1, அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இறுதி காலத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினாங்க. சிவாஜியின் மகன் சாம்பாஜியை அவுரங்கசீப் கைது செய்து சித்திரவதை செய்து கொலை செய்தார். ஸோ முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உச்ச உயர்நிலை தலைவர் யார்? முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உச்ச உயர்நிலை தலைவர் யார்? பேரரசர். அடுத்தது, அந்த காலத்தில் இருந்த அமைச்சர்களோட பேர். வக்கீல் அப்படின்னு சொல்லப்படுறது யார்? வக்கீல் அப்படின்னு சொல்லப்படுறது பிரதம மந்திரி. வஜீர் அப்படின்னா வருவாய்த்துறை. மீர்வாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை. குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி, ஓகேங்களா? மீர்ஜமான் என்பவர் யார்? மீர்ஜமான் என்பவர் யார்? அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பவர். அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவர். சரியான கூற்றை கண்டுபிடி. பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாகாணங்கள், மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார் பர்னாக்களாக பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானா அப்படிங்கிறாங்க. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு தான் பர்கானாங்கிறாங்க. அப்போ
அனைத்தும் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தவால் என்பவர் சட்டம் ஒழுங்கை பராமரித்தவர் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 கூற்றும் சரிதான். முகலாய இராணுவம் கொண்டிருந்த படைகள் எது? முகலாய இராணுவம் கொண்டிருந்த படைகள் அப்படின்னா பீரங்கி படை இருந்துச்சு, காலாட்படை இருந்துச்சு, யானை படை இருந்துச்சு. அனைத்தும் சரியானது. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். தவறானதை கண்டறி அப்படிங்கிறாங்க. சாட் மன்சப்தாரியின் தகுதியை குறிப்பது, மன்சப்தாரியின் தகுதியை குறிப்பது தான் சாட். சவார் அப்படின்னா ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் சவார் அப்படிங்கிறது அந்த பேர். ஓகேங்களா? இதில் எது சரி அப்படின்னா முதல் கூற்று சரி, 2வது கூற்றும் சரி. மன்சப்தாரியின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் எதன் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது? மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் எதன் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது அப்படின்னா குதிரையோட எண்ணிக்கையை பொறுத்திருந்தது. யாருடைய ஆட்சி காலம் வரை மன்சப்தார் முறையானது பரம்பரை முறையானதாக இல்லை? அக்பருடைய ஆட்சி காலம் வரைக்கும். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ராஜா தோடர்மால். முகலாயர்களின் நில வருவாய் என்பது என்ன? முகலாயர்களின் நில வருவாய் அப்படின்னா 1:3, 3ல் 1 பங்கு. ஜப்த் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜப்த் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ராஜா தோடர்மாலால். எது சரியானதுன்னு கேட்குறாங்க. முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை ஜாகிர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினாங்க. ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி என்னும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீடிக்கப்பட்டது. தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவர். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார், இவருக்கு பொட்டதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகளும் உதவி செய்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். அனைத்தும் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் ஜமீன்தாரர்கள். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜமீன்தாரர்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. படைகள் வைத்துக்கொள்ள அதிகாரமும் வழங்கப்பட்டதுங்கிறாங்க. இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டதுங்கிறாங்க. ஸோ அப்போ அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரி. தீன் இலாகி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர் யார்? தீன் இலாகி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர் யார்? அக்பர். தீன் இலாகி என்பது என்ன? தீன் இலாகி என்பது தெய்வீக மதம், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது தான். பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டடக்கலை முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் பாபர். தீன் இ பானா என்பது யாருடைய அரண்மனை? தீன் இ பானா என்பது யாருடைய அரண்மனை அப்படின்னா ஹுமாயூனுடைய அரண்மனை. புராண கிலாவை கட்டியவர் யார்? புராண கிலாவை கட்டியவர் யார்? ஷெர்ஷா சூர் அவர்கள். ஷெர்ஷா சூர் அவர்கள். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் அப்படின்னா எது? பீகாரில் சாசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம். கீழ்கண்டவற்றுள் அக்பரால் கட்டப்பட்டது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிறதுல அக்பரால் கட்டப்பட்டது எது? திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை எல்லாமே அவரால் கட்டப்பட்டது தான். புலந்தர் வாசாவை கட்டியவர் யார்? புலந்தர் வாசாவை கட்டியவர் யார்? அக்பர் அவர்கள். சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் யார்? சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் யார்? ஆன்சர் ஜஹாங்கீர். நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலா கல்லறையும் இங்கே தான் இருக்குது. கட்னவர் இவர் தான். மைலாசனத்தை உருவாக்கியவர் யார்? மைலாசனத்தை உருவாக்கியவர் ஷாஜகான். முத்து மசூதி, அதாவது மோதி மசூதின்னு சொல்லப்படுறது, ஜும்மா மசூதி உள்ள இடம் எது? ஷாஜகான் கட்டினது. ஓகேவா? ஆக்ரா மற்றும் டெல்லி. ஆக்ரா மற்றும் டெல்லி. அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடம் கட்டிய ஆஜம் ஷா யாருடைய மகன்? அவுரங்கசீப்புடைய மகன். அவுரங்கசீப்போட மகன். லாய் குயிலா என்று அழைக்கப்படுவது எது? லாய் குயிலா என்று அழைக்கப்படுவது செங்கோட்டை.
முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் எது? முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் செங்கோட்டை. செங்கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு என்ன? செங்கோட்டை கட்டப்பட்டது 1639. செங்கோட்டை எவ்வகை கற்களால் கட்டப்பட்டது? செங்கோட்டை எவ்வகை கற்கள்னா சிவப்பு நிற கற்கள். செங்கோட்டையை கட்டியவர் யார்? செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக அப்படியே, ஓகேவா? இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர் அவர்கள். அக்பர் ராணா பிரதாபை எந்த போரில் தோற்கடித்தார்? அக்பர் ராணா பிரதாபை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகட் போர். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஹுமாயூன். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரை பெயர் என்ன அப்படின்னா சேத்தக் அப்படிங்கிறது. சேத்தக், ஓகேங்களா? சேத்தக் அப்படிங்கிறது தான் அவருடைய குதிரை பேர். பதேபூர் சிக்ரியில் டேஷ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினர் அப்படின்னா இபாதத் கானா. இபாதத் கானா அப்படிங்கிற அரங்கில். அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி யார்னா சலீம் சிஸ்டி. சலீம் சிஸ்டி, ஓகேங்களா? ஜப்தி என்னும் முறை டேஷ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது. ஷாஜகானுடைய ஆட்சி காலம். ஷாஜகான், ஓகேங்களா? டேஷ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டது. சுயயூர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சுயயூர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிலங்கள், ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. பாபர். ஸோ பாபர்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாபர்னா நமக்கு சந்தேரி போர் ஞாபகம் வரணும், ஓகேங்களா? அவர் இருக்கப்போ சந்தேரி போர் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? துர்காவதி மத்திய மாகாணத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு அரசி. ராணி சந்த் பீவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராணி சந்த் பீவி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அகமது நகரோட ராணி அவங்க, ஓகேங்களா? தீன் இலாஹி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தீன் இலாஹி அக்பர் வந்து தோற்றுவித்த ஒரு புதிய மதமாக இருந்துச்சு. அடுத்தது ராஜா மான்சிங். ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் அஷ்டதிக்கஜங்கள், அதாவது அக்பருடைய ஒரு அவையில் இருந்தவர்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைச்சர் மாதிரி இல்லை, அமைச்சர் தான், ஓகேவா? அடுத்தது சரியா தவறா, ஓகேவா? பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். சரியானது தான். ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். தப்பானது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் 556. அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். தப்பு. அது அக்பர் செஞ்சார். தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். சரியானது. அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது. தப்பு. அடுத்தது கூற்று காரணம். கூற்று பாருங்க. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினாங்க. ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினாருங்கிறாங்க. ஸோ இதில் வந்து காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்தான். அடுத்த வினா, அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. காரணம், அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்க. சரியான வாக்கியம். ஃபஸ்ட்டு, கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சாசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார். கம்ரான் ஆப்கானியரின் மன்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆப்கானியரின் மன்னர் ஹசன் சூரி பீகாரில் உள்ள சாசாரத்தின் ஆட்சியாளர். ஸோ இந்த கூற்று சரி. அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தாருங்கிறாங்க. ஓகேவா? இதுவும் ஓகே. அவுரங்கசீப் தமது 3 சகோதரர்களையும் கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். இதுவும் சரிதான். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டாருங்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான்.
ஸோ ஜிசியா வரியை ரத்து செஞ்சார்னு சொல்லலாம், பாத யாத்திரை வரியை அப்படி என்ன செஞ்சார்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் வந்து இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற லெசனை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த சமய கருத்துக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு போய்கிட்டே இருக்கலாம் எக்ஸாமுக்காக. ஸோ வீடியோஸை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.